ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. தமிழரசுக் கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு முறையில் தொடர்ந்து நடக்கிற பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இன்றும் எங்களது சந்திப்பு நிகழ்ந்தது. பல்வேறுபட்ட விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடியிருக்கிறோம். முக்கியமாக அதிகார பகிர்வு தொடர்பாகவும் அதே போல் புராதன சின்னங்களுடைய பாதுகாப்புகள் தொடர்பாகவும் ஏனைய அரசியல் நிலவரங்கள் தொடர்பாகவும் இப்பொழுது வடகிழக்கு தமிழ் கட்சிகள் மற்றும் மலையக தமிழ் கட்சி, முஸ்லீம் கட்சிகள் உள்ளடக்கிய அந்த 6 கட்சிகளினுடைய ஃபோரம் சம்பந்தமாகவும் இப்படி பல விடயங்களை நாங்கள் சந்தித்து பேசியிருக்கிறோம். இதில் முக்கியமாக தமிழ் மக்கள் நீண்ட காலமாக போராடி அவர்களுக்கு சில அதிகாரங்கள் கிடைத்திருக்கின்றன. அந்த அதிகாரம் என்பது 13வது திருத்தச் சட்டத்திற்குள் கொண்டு வரப்பட்ட அதிகாரங்களாக இருக்கிறது. அது மாகாண சபைக்கு உரித்தான அதிகாரங்களாக இருக்கிறது. இந்த மாகாண சபைக்கு கிடைத்த அதிகாரங்களை எந்தவித காரணம் கொண்டும் அரசாங்கம் பறிமுதல் செய்யக்கூடாது என்பதும், அது மாத்திரமில்லாமல் வடக்கு கிழக்கில், குறிப்பாக வடக்கு கிழக்கில் இந்த மாகாணங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அதிகாரங்களை மீள ஒப்படைப்பது என்று அதிகாரிகளோ அல்லது வேறு எவருமோ அது தொடர்பாக அப்படி பேசுவது தவறானது என்பதையும் நாங்கள் அவர் சகலருக்கும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். ஏனென்றால் அண்மையில் சில பிரச்சனைகள் நடந்திருக்கிறது. மன்னாரில் இருக்கக்கூடிய பேஸ் ஹாஸ்பிட்டல் அல்லது மாவட்ட வைத்தியசாலையை திரும்ப மத்திக்கு கொடுக்க வேண்டும் என்றும், அதேபோல் உங்களுக்கு தெல்லிப்பளையில் இருக்கக்கூடிய பேஸ் ஹாஸ்பிட்டலை மத்திக்கு கொடுக்க வேண்டும் என்று போன பல்வேறுபட்ட கருத்தாடல்கள் நடந்திருக்கிறது. அவை உண்மையாகவே ஒரு சட்டவிரோதமான விடயங்கள், கான்ஸ்டியூஷனுக்கு ஜாப்புக்கு மாறுபட்ட விஷயங்கள். ஆகவே அப்படியான விஷயங்கள் பேசுவது தவிர்க்கப்பட வேண்டும். அதே போல் பாடசாலைகள் எடுத்தாலும் தேசிய பாடசாலைகள் என்ற ஒரு விடயம் பேசப்பட்டது. இப்பொழுது அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டிலிருந்தே சொல்லப்பட்டிருக்கிறது, தேசிய பாடசாலைகள் என்று எடுப்பதற்கு தங்களுக்கு சட்டத்தில் இடம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே எடுக்கப்பட்ட பாடசாலைகள் தேசிய பாடசாலைகள் என்ற கேட்டகோரிகள் இல்லை, அவற்றை நாங்கள் விடுவிக்கிறோம் என்றும் அதற்கான சர்க்குலர் அனுப்பப்பட்டதாகவும் கூட கூறுகிறார்கள். ஆகவே அந்த வகையில் இந்த பாடசாலைகளாக இருக்கலாம், வைத்தியசாலைகளாக இருக்கலாம், உள்ளூராட்சி பல்வேறுபட்ட அமைப்புகளாக இருக்கலாம், அது மாகாணங்களுக்கு ஒதுக்கப்பட்ட விடயங்களை மீண்டும் மத்திக்கு கொண்டு போவதென்று சொன்ன விடயங்கள் அது பேசப்பட வேண்டிய விஷயங்கள் அல்ல. அது தமிழ் மக்களுக்கு இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் உரிமைகளாவது காப்பாற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் பொதுவான ஒரு விடயத்தை எல்லோர் மத்தியிலும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அது மாத்திரமல்லாமல் இவை தொடர்பாக சகலருடனும் நாங்கள் கருத்து பரிமாற்றம் செய்யவும் விரும்புகின்றோம். அது அதிகாரிகளாக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம், எல்லாருக்கும் இந்த டெவல்யூஷன், இந்த அதிகார பகிர்வு என்று சொன்ன விடயம் சம்பந்தமாக நாங்கள் தமிழ் மக்கள் ஒரு தெளிவினை முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆகவே அது தொடர்பாகவும் நாங்கள் பல விஷயங்களை பேசியிருக்கின்றோம். இவை தவிர ஏனைய சில விஷயங்கள், முக்கியமாக இந்த 6 கட்சி கூட்டணி மற்றும் 6 கட்சி ஃபோரம், அது கூட்டணி அல்ல, சில பேர் அதனை கூட்டணி அலையன்ஸ் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இது 6 கட்சிகள் சந்தித்திருக்கக்கூடிய ஒரு ஃபோரம். அவர்கள் மிக தெளிவாக தங்களது கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த 6 கட்சியும் இலங்கையை பொறுத்தவரையில் சிறுபான்மை தேசிய இனங்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களது பிரச்சனைகளை நாங்கள் கூட்டாக சந்திக்க வேண்டும். அதில் முக்கியமாக மாகாண சபை தேர்தல்கள், அதே போல் புதிய அரசியல் யாப்பு, எல்லோருக்கும் இருக்கக்கூடிய காணி பிரச்சனைகள் போன்றவை முக்கியமானவென இனங்காணப்பட்டிருக்கின்றது. அதனை நாங்கள் எல்லோரும் வரவேற்கின்றோம். ஆகவே அதில் பிழை பிடிப்பதற்கு எங்களை பொறுத்தவரையில் எதுவும் இல்லை. நாங்கள் கூட்டாக என்னென்ன செய்ய முடியுமோ, செய்ய முடியாதவற்றுக்குள் கால் வைப்பது என்பதிலும் கூட கூட்டாக என்ன செய்ய முடியுமோ அதனை செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்றோம். ஆகவே அந்த வகையில் அதனையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழரசுக் கட்சியாக நாங்கள் அதனை வரவேற்றிருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் அவர்கள் இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக முக்கியமாக ராஜதந்திரிகளை சந்தித்து, இந்தியா, அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற ராஜதந்திரிகளை சந்தித்து இந்த விடயங்களை முன்னெடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் கூட்டாக அந்த 6 கட்சி அந்த ஃபோரத்தில் அந்த விஷயத்தை முன்வைக்கும்படி சுமந்திரன் போன்றவரிடம் நாங்கள் அந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். ஆகவே அந்த விடயங்கள் எதிர்காலத்தில் நடைபெறும் என நம்புகின்றேன். மிகுதியை திரு சுமந்திரன் அவர்கள் கூறுவார்கள். இதே போல் எங்களுடைய கட்சி செயற்பாட்டாளர்கள், உறுப்பினர்கள் மத்தியிலும் சில விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் வண்ணமாக
இந்த அதிகார பகிர்வு என்ற விடயத்துக்கு நாங்கள் எப்படியாக வர நேர்ந்தது, எங்களுடைய 70-75 வருட சரித்திரத்திலே, சுதந்திர இலங்கைக்கு இதில் இருக்கிற சரித்திரத்திலே என்ன விதமாக நாங்கள் தனித்துவமாக எங்களையே நாங்கள் ஆளுகிற ஒரு முறைமையை ஏற்படுத்த விரும்பியிருந்தோம். அதில் இது விளக்கப்பட்டதன் காரணமாகத்தான் தனிநாடு என்ற கோரிக்கை கூட எழுந்தது. ஆகவே நாங்கள் ஒரே நாட்டுக்குள்ளே ஒரு தீர்வை பெறுவதாக இருந்தால் உச்ச அதிகார பகிர்வோடு ஒரு முறைமை மாற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய மிக மிக அடிப்படையான ஒரு விளக்கமாக இருக்கிறது. அந்த விளக்கங்களை எங்களுடைய அடுத்தடுத்த சந்ததியினரும் கட்சியிலே விசேஷமாக செயற்பாட்டாளர்களாக இருக்கிறவர்களுக்கும் நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானம் நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதற்கான நடவடிக்கைகளையும் எடுப்போம். அதிகார பயிர்வை பொறுத்தவரையிலே கல்வி, சுகாதாரம் என்பவை தற்போது முற்றுமுழுதாக மாகாணங்களுக்கு பயந்தளிக்கப்பட்ட அதிகாரங்கள். காணி, போலீஸ் அதிகாரங்கள் கொடுக்கப்படவில்லை என்று குறை கூறுகிற நாங்கள் கொடுக்கப்பட்ட அதிகாரங்களையும் திரும்ப அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு ஏதுவாக நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. ஆகையால் தான் இந்த தேசிய பாடசாலை, தேசிய வைத்தியசாலை என்ற போர்வையிலே கொடுக்கப்பட்ட அதிகாரங்களையும் மீள பெறுகிற செயற்பாடுகளை நாங்கள் முற்றுமுழுதாக மறுக்க வேண்டும், எதிர்க்க வேண்டும். அது பற்றின விளக்கம் இல்லாமல் தேசிய பாடசாலையாக இருந்தால் அல்லது தேசிய வைத்தியசாலையாக இருந்தால் எங்களுக்கு நன்மைகள் கூட கிடைக்கும் என்ற நினைப்பிலே செயற்படுகிறவர்களுக்கு அதை பற்றிய விளக்கங்களை கொடுக்க வேண்டும். இன்றைய கூட்டு தீர்மானமாக நாங்கள் ஒரு அறிவிப்பாகவே செய்கிறோம். அப்படியான செயற்பாட்டில் எவருமே இறங்கக்கூடாது. தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்கள், அது தமிழ் மக்களுடைய விற்பனர்களாக இருக்கிறவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் சிலர், இது எங்களுடைய நிறுவனம் ஒரு தேசிய நிறுவனமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கக்கூடாது. இது காலாகாலமாக நாங்கள் பலத்த போராட்டங்களின் மத்தியிலே எங்களுக்கு கிடைத்த மிக சிறிய அதிகாரங்கள், அவற்றையும் நாங்களாகவே தூக்கி வள்ளித்தட்டிலே மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்து விடக்கூடாது என்ற நிலைப்பாட்டை நாங்கள் ஒரு அறிவிப்பாகவும் செய்க முனைகிறோம். அதற்கு மேலதிகமாக திரு பிரேமச்சந்திரன் சொன்னதைப் போல இந்த 6 கட்சிகள் சேர்ந்த இந்த தளத்தை, இந்த மேடையை நாங்கள் எதற்காக பாவிக்கப் போகிறோம்? எங்களுக்குள்ள இருக்கிற வேறுபாடுகளை பற்றி பேசுவதற்காக அல்ல, நாங்கள் இணங்குகிற விஷயங்களை சேர்ந்து சொல்லுவது என்பதுதான் அதில் இருக்கிற முக்கிய கருப்பொருள். 25% அதாவது நாட்டின் சனத்தொகையிலே குறைந்தது 25% பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்கள் ஒன்று சேர்ந்த ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு வலு கூடுதலாக இருக்கும். அடமந்து கொடியும் திரண்டால் முடுக்கு என்று சொல்வதைப் போல நாங்கள் இணங்குகிற விஷயங்களை நாங்கள் சேர்ந்து குரல் எடுப்பது முக்கியமானது. அதிலே மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பதும், அதே போல் புதிய அரசியல் யாப்பு, அதியுச்ச அதிகார பயிர்வுடைய புதிய அரசியல் உருவாக்கப்பட வேண்டும் என்பதும், எங்களுடைய மக்களுக்கு ஒவ்வொருவராக இருக்கிற காணி பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் முதலிலே முன்னிறுத்தியிருக்கிறோம். இந்த விஷயங்களை விளக்குவதற்காக நாங்கள் கொழும்பிலே இருக்கக்கூடிய பல்வேறு நாட்டு ராஜதந்திரிகளை, இந்தியா உள்ளிட்ட ராஜதந்திரிகளை சந்தித்து அவர்களுக்கு இந்த விளக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று இன்றைய கூட்டத்திலே எடுத்த முடிவை அந்த 6 கட்சிகள் தளத்துக்கு நான் எடுத்து சொல்லுவேன். அந்த விடயங்களை நாங்கள் முன்னெடுக்க தயாராக இருக்கிறோம். புராதனமாக தொல்லியல் திணைக்கள புதிய பணிப்பாளர் நாயகத்தோடு நானும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கவும் முன்னிட சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தோம். அவருக்கு பல விடயங்களை நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். தற்போது நேற்று முந்தினால் அவர் வடக்குக்கும் வந்திருந்தவர் கட்சித் தலைவர் திரு சிவஞானத்தோடு பேசியிருக்கிறார். மந்திரிமனை மீள உருவாக்கம் சம்பந்தமாக சில இணக்கப்பாடுகளுக்கு வரப்பட்டிருக்கிறது. குருந்தூர் மலை, வடுக்குநாரி மலை, அதிலே எங்களுடைய மக்களுக்கு இருக்கிற வழிபாட்டு உரிமைகள், அதிலே ஒரு விடயத்திலே வடுக்குநாரி மலையிலே நாங்கள் ஆஜராகி அந்த நீதிமன்றத்திலே ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நாங்கள் அவருக்கு காண்பித்திருக்கிறோம். ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக தற்போது அவரோடு பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்துகிறோம். அதிலே தொல்லியலை திணைக்களத்தை மேற்கோள் காட்டி அதனை உபயோகித்து எங்களுடைய நிலங்களை அபகரிக்கிற முயற்சி கைவிடப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம். அது அந்த விடயம் சம்பந்தமாகவும் இன்றைக்கு இந்த கூட்டத்திலே பேசப்பட்டது. இந்த 6 கட்சிகள் இந்த கூட்டு தொடர்பாக ஒரு பல வருது.
இதில் அந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் ஜீவன் தொண்டமான்னு சொன்னதை தான் நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். சேர்ந்து வராவிட்டாலும் ஏன் சேர்ந்து வர்றீங்க இல்லைன்னு கேட்குறீங்க, சேர்ந்து வந்தால் ஏன் சேர்ந்து வாரீங்கன்னு கேட்குறீங்க. அப்போ நாங்கள் சேர்ந்து சில கட்சிகள் சேர்ந்து சில விஷயங்களை முன்னெடுக்கிறேன்னு சொன்னால் மற்றாக்களுக்கு அதில் என்ன தலையடின்னு எனக்கு புரியவே இல்லை. அதில் ஒரு முக்கியமான விஷயம், அதை இப்போ கூட அதை விமர்சிக்கிறவர்கள் வடக்க பொறுத்தவரையில் பார்த்தால் ஆளும் தரப்பில் இருந்தால் அந்த கூட விமர்சனம் வைக்கப்படுது. அது சந்திரசேகராக இருக்கலாம் அல்லது இளங்குமரனாக இருக்கலாம், அவர்கள் தான் அதற்கான விமர்சனங்களை வைப்பவர்களாக இருக்கணும். ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அதே அந்த விமர்சனம் வருகிறது என்று சொல்லி சொன்னால் ஒரு 6 கட்சி தங்களுக்குள் ஒரு தளத்தை உருவாக்கி பொது விஷயங்களை கவனிக்கிறது அவர்களுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்குது என்பதுதான் உள்ள விஷயம். அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் அவர்கள் தங்களோட கையறு நிலைக்கு தாங்கள் போய்விடுவிடமோ என்று சொன்ன ஒரு அச்சம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பொது வழியில் அந்த விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்கள் அவளை இருக்கலாம். ஆனால் அவைந்த கட்சிக்குள்ளேயே லால்கந்தா போன்றவர்கள் அதை வரவேற்கிறார்கள். இது வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு கொஞ்சம் அவர்கள் தொடர்ச்சியாகவே அப்படியான சில கருத்துக்கள் தான் இருக்கக்கூடிய ஆக்கள். அந்த வகையில் தான் அவர்களுடைய கருத்துக்கள் இருக்குது. ஆகவே அது ஒரு பொருட்டாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சிலர் நினைக்கிறார்கள் இது அரசாங்கத்துக்கு ஒரு சவால் என்று, சிலர் நினைக்கிறார்கள் பிரதான எதிர்க்கட்சிக்கு ஒரு சவால் என்று. இது எவருக்கும் சவால் இல்லை. இது தமிழ் பேசுகிற மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்கள் தமிழ் பேசுகிற மக்களுக்கு எழுகிற சவால்களை கூட்டாக கொடுக்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மேடை, அவ்வளோதான். அடுத்து இந்த தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இணைஞ்சு பயணிக்கிறதுக்கு தான் இப்போ 2-3 சந்திப்பு தொடர்ச்சியாக நடைபெற்று அது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கும் என்ன விதமாக நாங்கள் சேர்ந்து எதிர்காலத்தில் பயணிக்கலாம் என்பதை பற்றி பேசியிருக்கிறோம். 2 தனியாக இருக்கிற கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக இருக்கிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள்ளே வேறு அங்கீகரிக்கப்பட்ட வேறு கட்சிகளும் இருக்கிறது. ஆகவே சேர்ந்து செயற்படுகிற போது அப்படியான கட்டமைப்பிலே நாங்கள் செயற்படலாம் என்பதை குறித்து நாங்கள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு தான் இருக்கோம். தொடர்ந்து பேசுகிறோம். எதிர்காலத்தில் நாங்கள் அந்த விடயங்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வரும். ஆனாலும் நாங்கள் அதை பேசி முக்கியமாக தமிழ் மக்களினுடைய உரிமைகள் நலன்களை காப்பாற்றுவதற்கு நாங்கள் எவ்வளவு தூரம் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கூட்டாக சேர்ந்து செயற்பட வேணும், அதனுடைய தேவைகளை பற்றி எங்கள் எல்லோருக்கும் ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வகையில் எங்களுக்குடைய கலந்துரையாடல்கள் நடைபெறுகிறது. அது சரியான திக்க நோக்கி போகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த கலாலையில் இருக்கிற இராணுவ முதல் ஆரம்பிக்கப்பட்டு இப்போ அது கட்டுமானம் முடிஞ்சு திறக்கிற முழுமையான வேலை நிறைவேற்று அது அந்த 2176 காணிகள் சம்பந்தமான வழக்கிலே ஒரு காணியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தபோது நீதிமன்றத்திலே நான் அந்த விஷயத்தை சொல்லியிருந்தேன். ஆனால் அது ஏற்கனவே சுவீகரிக்கப்பட்ட காணி என்ற நிலைப்பாட்டில் தான் இருக்குது. அந்த சுவீகரிப்பு வர்த்தமானியை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இன்னும் அதை செய்யவில்லை. ஆகையினாலே சுவீகரிக்கப்பட்ட காணிகளை நாங்கள் இராணுவ வைத்தியசாலை கட்டுகிறோம் என்று அவர்களுடைய பதிலாக இருக்கிறது. ஆனால் எந்த கட்டுமான பணிகளை செய்வதாக இருந்தாலும் அங்கே இருக்கிற உள்ளூராட்சி மன்றத்தினுடைய கட்டட அனுமதி தேவை. இது கட்டட அனுமதி பெறப்படாமல் செய்யப்படுகிற ஒரு விடயம். வடக்கு பிரதேச சபை இதனை உடனடியாக நிறுத்தும்படியாக அவர்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அதனை செய்யாவிட்டால் அதனை இடிப்பதற்கான அடுத்த நடவடிக்கை வடக்கு பிரதேச சபை எடுக்கும். நன்றி. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.